இயக்குனர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாங்க, இது வந்து ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில், அதாவது அஜித் விஜய்க்கு அப்புறம் உள்ள ஜெனரேஷனுக்காக உங்கள் பேரை குறிப்பிடுறேன், அவங்களுக்கு அப்புறம் வர ஹீரோஸ் டைரக்டர்ஸ்லாம் வேறு மாதிரி, அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் யாராவது இதை பற்றி வாய் திறக்கிறாங்களா பாருங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல, வாட் இஸ் த அலிகேஷன்? ஷீ சேயிங் ஹீரோஸ் பிஃபோர் தட் எரா, அதாவது ரஜினி கமல் அவங்களுக்கு முன்னாடி இருந்த எரால இருந்தவங்கலாம் தான், அப்போ இருந்த சினிமா தான் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடந்துச்சு, அதனால தான் அவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க நேரில் பார்த்தாங்களா அப்படின்னு அவங்களோட அலிகேஷன். அவ்வளோதான், அலிகேஷன் அவ்வளோதான். ஷீ இஸ் ஃப்ரீ டு ஸ்பீக் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ். இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அவங்க மனசுக்கு என்ன வருதோ அதை அவங்க பேசிகிட்டே போகிறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க இருந்தாங்களா, அவங்க பாதிக்கப்பட்டாங்களான்னு எனக்கு தெரியல, சாரி. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கொஞ்சம் தெளிவாக சொன்னாங்கன்னா பதில் கொடுக்க முடியும். ஸோ பட் நீங்கள் அந்த டைமில் இருந்த பர்சன் தான், யூ ஹவ் நாட் ஃபெல்ட் எனி சச் திங்? ஐ ஹவ் ஒர்க் வித் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் ஜென்டில்மேன். நாங்கள் லொக்கேஷனுக்கு போகும்போது கூட்டத்திலேருந்து யாராவது நான் எங்களை வந்து கை வச்சாலும் இல்லை அசிங்கமாக பேசினாலும் இறங்கி அடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை கூட ரஜினி சார் இருக்கட்டும், கமல் சார் இருக்கட்டும், கார்த்திக் சார் நான் நேரில் பார்த்தேன், போய் அடிச்சிருக்காரு. ரஜினி சார் போய் சண்டை போடுவார், பேசாதீங்க. ஆனால் பீப்புள் லைக் பிரபு சார் இருக்கட்டும், கார்த்திக், விஜயகாந்த் சார், கமல் சார் இறங்கி அடிப்பாங்க, சண்டைக்கு போயிடுவாங்க. என்னடா உன் வீட்டில் பொம்பளை பற்றி நான் பேசிட்டா நீ சும்மா இருப்பியாடா, அப்படி சண்டை போடக்கூடிய ஆளுங்க. அவன் ஹீரோஸ் மட்டும் சொல்லலை, ஐ எம் டாக்கிங் ஈவன் அபவுட் த டைரக்டர்ஸ், ஐ எம் டாக்கிங் ஈவன் அபவுட் பீப்புள் லைக் கவுண்டமணி செந்தில் அண்ணன், ஈவன் ஃபைட் மாஸ்டர்ஸ். அப்போ விக்ரம் தர்மா, எங்களுக்கு அப்போ எல்லா படத்துல மேக்ஸிமம் விக்ரம் தர்மா இருப்பாரு ஃபைட் மாஸ்டர். விக்ரம் தர்மாவோட குரூப் இருக்கும் பாருங்க, பாய்ஸ் பா, அவங்க இருந்தாங்கன்னா நமக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கும், ப்ரொடெக்டடா இருக்கும். இப்படி வாங்க, நீங்க அப்படி போயிடாதீங்க. யாராவது வந்து கொஞ்சம் கமெண்ட் கொடுத்தாலும் டேய் தொலைச்சிருவேன் பேசினேனா, நீங்க அப்படி போங்க மேடம். தட் இஸ் ஹவ் பாடிகார்ட்ஸ் மாதிரி. இன்னைக்கு தான் நம்ம வந்து அந்த அது என்ன சொல்றீங்க, அந்த பாடிகார்ட்ஸ் கூட இருக்காங்க, பவுன்சர்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. எங்களுக்குல பவுன்சர்ஸ் கிடையாது, எங்களுடைய பவுன்சர்ஸே வந்து இந்த லைட்மென் இருப்பாங்க அங்க. லைட்மேன் சண்டைக்கு கேமரா பார்த்தா லைட் அங்கே இருக்கும், அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தப்பா பேசினா மேடம் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்களும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அவ்வளோ ப்ரொடெக்டிவாக ஃபீல் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினச்சி பாருங்க, வேனிட்டி வேன் சிஸ்டம் இன்னைக்கு வந்திருக்கு. நாங்கள் போகும்போது ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணணும், அர்ஜென்ட் கால் இருக்கும், எங்கே போகிறது நேச்சர்ஸ் கால்க்கு, லைட்மேன் நிற்பாரு, மேடம் நான் நிற்கிறேன், நீங்கள் பின்னாடி போயிடுங்க, அந்த செடிக்கு பின்னாடி போயிடுங்க, நான் இங்கே நிற்கிறேன். அப்படி இருப்போம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா 4 பேர் டவல் பிடிப்பாங்க, இல்லைன்னா பெட்ஷீட் பிடிப்பாங்க, ஆமா 4 பேர் அந்த பக்கம் திரும்பிட்டு வேஷ்டி இப்படி பிடிச்சிருவாங்க, நீங்க ட்ரெஸ் மாத்துங்கம்மா நாங்க பாத்துக்கிறோம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்தவங்க நாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து நாங்க வரும்போது ஒரே இடத்துல சாப்பிடுவோம், ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவோம், ஒரு பிரச்சனை இருக்காது, யார் பத்தியும் தப்பா பேச மாட்டாங்க. வி நியூ, ஐ ரிமெம்பர், ஐ திங்க் தேனி கம்பம் பக்கத்துல நாங்க கிழக்கு வாசல் ஷூட்டிங்ல இருக்கோம். அப்போ தமிழ் தெரியாது எனக்கு சுத்தமா. கிழக்கு வாசல் ஷூட்டிங்ல இருக்கும்போது நானும் கார்த்திக் சார் ஷூட்ல இருக்கோம். ஒருத்தர் என் மேல கை வச்சான் அந்த கூட்டத்துல இருந்து. நான் ஒங்கி அடைச்சிட்டேன். அடைச்சதுனால அந்த கும்பல, அந்த கிராமமே ஃபுல்லா வந்துச்சு. எங்க ஏரியால வந்து இந்த பொம்பளை எங்க இருந்த வடநாட்டுல இருந்து வந்து என் ஆளு மேல எப்படி கை வைக்கலாம் எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு தமிழ் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு அடிச்சுட்டு பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கர் வந்து அங்கே சண்டை போயிட்டு இருக்கு. பார்த்தா கார்த்திக் சார் இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தரை. யாரை போய் அடிக்கிறாரு கார்த்திக் சார்? போய் பார்த்தா யாரை என் மேலே கை வச்சா அவனை போட்டு அடிக்கிறாரு. என்னன்னா அவனை பிடிச்சி போலீஸ்ல கொடுப்பேன். எங்க குடும்பத்துல ஒரு பெண்ணு மேல அவன் கை வச்சா, உன் குடும்பத்துல ஒரு பொண்ணு மேல நான் கை வைக்கட்டுமா, நீ சும்மா இருப்பியான்னு கேட்கிறாரு கிராமத்துக்காரங்க கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவன் நான். ஸோ இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வரும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அண்ட் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்களா? ஐ ஹவ் நெவர் ஃபேஸ்ட் இட். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஷூட்டிங்கே நம்ம கொடைக்கானல், ஐ திங்க் கொடைக்கானல் ஷூட்டில் இருக்கும்போது அப்போ ட்ரெயின்ஸ் தானே இருக்கும். ட்ரெயினில் போயிட்டு இருக்க வந்து கொடை ரோடில் இறங்கிட்டு கொடைக்கானல் போனோம். கமல் சார் கூட இருக்காரு. சம்படி கமெண்டட் அபவுட் மீ. அப்போ எவ்ரிபடி நீ குஷ்பு யாருன்னு தெரியும், கூட்டம் வந்துடும், ஏய் கமல்ஹாசன் குஷ்பு எல்லாம் வராங்கப்பா, இங்கிருந்து தான் கொடைக்கானல் ஷூட்டிங் போவாங்க. ஸோ கூட்டம் நிற்குது, யாரோ ஒருத்தர் தப்பா பேசினா கமல் சார் இறங்கிட்டாரு, சண்டைக்கு போயிட்டாரு. அது எப்படி பேசலாம்? நீ வா, நான் முன்னாடி நிற்கிறேன், இப்போ பேச, நீ தைரியமா பேச, அவளை பற்றி நான் பார்க்குறேன். ஸோ வி ஹவ் சீன் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அண்ட் ஒரு அம்மா வந்து இந்த ஜெனரேஷன் பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அடுத்த ஜெனரேஷன் பற்றி எனக்கு தெரியாது. ஐ ஹவ் நாட் ஒர்க்ட் மச் வித் தெம். ஆனால் என்னுடைய ஜெனரேஷனுக்கு
ஐ வில் ஸ்டாண்ட் as a guard and say that இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் நான் பார்த்ததே கிடையாது. Okay. எங்களை பாதுகாப்போட என்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் ஃபில்ம் தெலுங்குல கலியுக பாண்டவலு ஹோகனிக்கல்ல ஷூட்டிங் இருக்கு. இதே மாதிரி படியேறி ஒரு அப்போ கெஸ்ட் ஹவுஸ் தான் இருக்கும், உங்களுக்கு ஹோட்டல்ஸ் கிடையாது. ஒரு படியேறி மேலே போறேன்னா கிராமத்துலேருந்து ஒருத்தன் வந்து போகும்போது பின்னாடி தடவுனா எப்படி, நான் அவனை அடைச்சதுக்கு படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டான். கிராமமே வந்துச்சு, அது எப்படி நீ வந்து கை வைக்கலான்னு. நிறைய பேர் அடிச்சிருக்கீங்க போல. இறங்கி அடிச்சிருவேன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன் மேலே கை வச்சா நான் அடிச்சிருவேன். ஸோ வெங்கி, சுரேஷ் பாபு ப்ரொடியூசர், ராகவேந்திர ராவ், பெப்சி விஜயன் மாஸ்டர், அவ தான் ஃபைட் மாஸ்டர் அப்போ, சக்தி கபூர், இவங்க எல்லாரும் இறங்கி சண்டைக்கு வந்தாங்க. அது எப்படி நீங்க வந்து கை வைக்கலாம், அவ அடிச்சதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கறதுக்கு. ஸோ ஐ திங்க் இப்போ இருக்குது ஜென்ரேஷன் எனக்கு தெரியல, ஸோ ஐ கேன் நாட் கமெண்ட். பட் நான் ஒர்க் பண்ணும்போது அப்படி கிடையாது. என்னுடைய ஜெனரேஷன், நான் வந்து ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் பற்றி வேற யாருக்காவது ஒரு வேற கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்கன்னா ப்ராபப்ளி அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். எனக்கு அப்படி கிடையாது. ஐ வில் ஸ்டாண்ட் வெரி 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 ப்ரொடெக்டிவ் அபவுட் மை ஃபேமிலி. தட் இஸ் தேர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.